வணக்கம். உங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸை எப்படி வெற்றிகரமாக்குறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு தேசிய கல்வி நிறுவனம் கொடுத்த ஒரு அருமையான கட்டமைப்பை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். ஒரு திட்டத்துக்கு அடித்தளம் போடுறதுல ஆரம்பிச்சு அதை எப்படி தொடர்ந்து மேம்படுத்துறது வரைக்கும் மொத்தம் 4 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. அதத்தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல பிளானிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ நம்மளோட முதல் படி அந்த அடித்தளத்தை சரியா ரொம்ப வலுவா போடுறது தான். யோசிச்சு பாருங்க, ஒரு பயணம் போறதுக்கு முன்னாடி நம்ம போற இடம் எதுன்னு சரியா தெரியணும்ல? அதே மாதிரிதான் எந்த ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாம எதை அடைய நினைக்கிறோம் அப்படிங்கிற குறிக்கோள் ரொம்ப தெளிவா இருக்கணும். இது ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் விஷயம் கிடையாது. எல்லா பள்ளிகளுக்கும் ஒரே திட்டம் பலன் தராது. ஒவ்வொரு பள்ளி சமுதாயத்தோட தனிப்பட்ட தேவைகள், அங்க இருக்கிற சூழல், கலாச்சாரம், இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி நம்ம திட்டத்தை மாத்தி அமைக்கணும். அப்போதான் அது உண்மையிலேயே வெற்றி பெறும். நாம ஏன் திரும்பவும் முதலிருந்து ஆரம்பிக்கணும்? ஏற்கனவே இதே மாதிரி சூழல்ல வெற்றி பெற்ற நல்ல வேலை செஞ்ச சில வழிமுறைகள் இருக்கும் இல்லையா? அதை எடுத்து பயன்படுத்தினா நம்மளோட வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகமாகும். ஓகே, இப்போ உங்க கையில ஒரு சூப்பரான திட்டம் இருக்கு. ஆனா ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்த ஒரு நல்ல குழு வேணும் இல்லையா? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வெற்றிங்கிறது ஒரு தனிநபருடைய முயற்சி கிடையாது. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஏன் அந்த சமூகத்துல இருக்கிறவங்கன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போதுதான் அந்த திட்டம் முழுமையான வெற்றியை பார்க்கும். இப்படி எல்லாரையும் உள்ள கொண்டு வர்றதால என்ன ஆகும்னா, இது என்னோட திட்டம் இல்ல, நம்மளோட திட்டம் அப்படின்னு ஒரு உரிமை உணர்வு வரும். அந்த அர்ப்பணிப்பே தனி. நம்ம குழு சிறப்பா செயல்படணும்னா அவங்களுக்கு தேவையான திறன்களையும் அறிவையும் நாம தான் கொடுக்கணும். அதுக்கு சரியான பயிலரங்கங்கள், பயிற்சிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, திட்டம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? அது சரியான பாதையில போகுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய தயாரா இருக்கணும். இதுதான் அடுத்த கட்டம். இங்கதான் நம்மளோட வேலை அதிகம். திட்டம் எப்படி போகுதுன்னு தொடர்ந்து கண்காணிக்கணும். ஏதாவது சிக்கல் வந்தா ஆதரவு கொடுக்கணும். முக்கியமா நம்ம குறிக்கோளை நோக்கிதான் போறோமான்னு அப்பப்போ சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கே ஒரு முக்கியமான சவால் இருக்கு. அதாவது நம்மளோட அசல் திட்டத்துக்கு உண்மையா இருக்கணும். அதே சமயம் அந்தந்த பள்ளியோட சூழலுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை செய்யவும் தெரியணும். இந்த சமநிலைய கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது உங்க திட்டம் ஒரு கல்லுல செதுக்குன மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு உயிருள்ள ஆவணம் மாதிரி இருக்கணும். தேவைகளுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாட்டிக்கிற தன்மை அதுக்கு இருக்கணும். சரி, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. கடைசியா நாம செஞ்சது வெற்றியா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதிலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த முறை எப்படி இன்னும் சிறப்பா பண்றது? வாங்க இந்த சுழற்சிய முழுமையாக்கலாம். மதிப்பீடுங்கிறது வருஷ கடைசியில கொடுக்கிற மதிப்பெண் அறிக்கை மாதிரி கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. தொடர்ந்து தகவல்களை சேகரிக்கிறோம், அதை பகுப்பாய்வு செய்யறோம், அதுலேருந்து கத்துக்கிட்டு இன்னும் சிறப்பாக்குறோம். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. ஒரு முழுமையான படம் கிடைக்கணும்னா எண்களை மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளையும் மக்களோட அனுபவங்களையும் நாம கணக்கில் எடுத்துக்கணும். உண்மையிலேயே ரொம்ப மதிப்புமிக்க பின்னோட்டம் எங்கிருந்து வரும் தெரியுமா? வேற எங்கேயும் ஒன்றும் இல்ல. அந்த திட்டத்துல நேரடியா சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கிட்ட இருந்து வர்றதுதான். முதல்ல எது நல்லா வேலை செய்யுது, நம்மளோட பலம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கணும். அடுத்ததா, சரி இது நல்லா இருக்கு, ஆனா இதை விட இன்னும் எப்படி சிறப்பா பண்ணலாம், எங்கெல்லாம் மேம்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். கடைசியா நாம திட்டமிடாத, எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதிலிருந்து என்ன கத்துக்கலாம்னு யோசிக்கணும். இந்த மொத்த செயல்முறையும் எதுக்குன்னா, இனிமேல் நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் இப்படி இருக்கலாங்கிற யூகத்துல இல்லாம இப்படிதான் இருக்குங்கிற ஆதாரங்களோட எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னேற்றம்ங்கிறது ஒரே ராத்திரியில வர மேஜிக் இல்ல. அது சின்ன சின்னதா ஆனா தொடர்ந்து எடுத்து வைக்கிற படிகள் தான். அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 4 கட்ட கட்டமைப்பு வெறும் ஒரு சரிபார்ப்பு பட்டியல் கிடையாது. இது ஒரு மனநிலை. ஒரு திட்டத்தை மட்டும் இல்ல, ஒரு பள்ளியோட கற்றல் மற்றும் வளர்ச்சி கலாச்சாரத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை.